திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இளைஞர்களுக்கு புரியணும். ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து கிண்டலா ஐயோ பிஜேபி வந்துருன்றாங்க, பிஜேபி உள்ள வந்துருன்றாங்க, நம்மளை கலாய்க்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. பிஜேபி என்பது மனித குலத்திற்கே இவ்வளவு எதிரான விரோதமான கட்சி அப்படின்றதுக்கு நிகழ்கால சாட்சியம் தான் திருப்பரங்குன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? திருப்பரங்குன்றம்னாலே முருகன் கோவில் நமக்கு தெரியும். அந்த முருகன் கோவில் அந்த மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அதற்கு பக்கத்திலேயே தர்கா இருக்கு, இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா சமணர்களுடைய குகை இருக்கு, தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த திருப்பரங்குன்றம் என்பதே ஒரு மதச்சார்பற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டு. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள்னு எல்லோரும் ஒரே இடத்தில் ஒரே அவர்கள் வழிபடக்கூடிய இடங்களாக அது இருக்கு. இதுல என்ன ஒரு சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருபோதும் அந்த மக்களுக்குள் மத சண்டைகள் வந்ததே கிடையாது. 1990ல இப்ப எப்படி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் இந்த சதிகார கூட்டமும் மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு துடிக்கிறாங்களோ அதே மாதிரி 1990ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியை அந்த ஊர் மக்களும் அங்கு இருந்த முற்போக்கு சக்திகளும் சேர்ந்து முறியடித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அது முறியடிக்கப்படும். ஹெச் ராஜா எப்படியாவது நானும் சீன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு அந்த பாடி எழுந்து வந்திருக்காரு. நல்லா பாருங்க, தேர்தல் சமயத்தில் ஹெச் ராஜான்ற ஒரு ஆப்ஜெக்டை இவங்க வெளியே காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இவர் பேசினாருன்னா பிஜேபிக்கு கிடைக்கிற டெபாசிட் கூட கிடைக்காது, நீ வாய மூடுன்னு சொல்லிடுவாங்க போல. இப்ப என்ன இந்துக்களுடைய உரிமை பறிபோச்சு, இல்ல என்ன பாதிக்கப்பட்டுச்சு? இப்படியான ஒரு பிரச்சனையை கலவர நோக்கில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத அந்த மக்கள்கிட்டயே கேட்டா எங்களுக்குள்ள எந்த சச்சரவும் கிடையாது. இவங்க எல்லாம் சொன்ன ஒரே ஒருமித்த கருத்து என்ன தெரியுமா? வெளியூர்ல இருந்து வர ஆட்கள் தான் இந்த பிரச்சனையை இப்ப தூண்டி விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இன்றைக்கு பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இந்து முன்னணியை சார்ந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய மதவாதிகள், இந்துத்துவவாதிகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்துக்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்? நாங்கள் இந்துக்கள் தானே, இப்ப எந்த இந்துக்களுக்கு நீ அழைப்பு விடுக்கிற? ஏற்கனவே அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக இந்த பிஜேபி எதை நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காங்க. கலவரத்தை தூண்ட வேண்டும், தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாடு ஒருபோதும் அதை அனுமதிக்காது என்பதை திருப்பரங்குன்ற மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அமைதி நிலவ வேண்டும். இப்படிப்பட்ட சங்கப்பரிவார், பிஜேபி, இந்து முன்னணி போன்ற வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்க்க நினைக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளை நாம் புறக்கணிக்க வேண்டும்.